வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சமீபத்தில் ஒரு நாள் ஒடுக்க கூட்டத்திற்கு நான் பேச அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த ஒடுக்க கூட்டம் யாருக்கானது என்று சொன்னால், நம்முடைய திருச்சபைகளில் பணியாற்றுகிற ஊழியர்கள். திருச்சபையில் பணியாற்ற ஊழியர்னா சிஸ்டர்னு சொல்றோம்ல, இந்த கோயில் பிள்ளை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில ஊர்லலாம் கோயில் குட்டின்னு சொல்றாங்க, சில ஊர்ல கோயில் பிள்ளைன்னு சொல்றாங்க. திருச்சபை பணியாளர்லாம் சொல்லுவாங்க. அப்படி பெரும்பாலான திருச்சபைகளில் இருக்கக்கூடிய செக்ஸ்டன்ஸுக்கெல்லாம் ஒரு செமினாரை ஒரு நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. மெயின்லைன் சர்ச்சஸில் இருக்கக்கூடிய செக்ஸ்டன்ஸ் கூட அதில் கலந்துக்கலான்னு ஒரு 100-120 செக்ஸ்டன்ஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடத்துனது ஒரு தனியார் கிறிஸ்தவ நிறுவனம். அதில் ஒரு செஷனில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது நான் செக்ஸ்டன்ஸுக்குன்னு தனியாக என்ன நடத்துறீங்க, அவங்களுக்கு என்ன பேசுறது? இல்லை சார், அவங்களுக்கு உங்களை உற்சாகப்படுத்தணும். பலர் திருச்சபையில வேலை செஞ்சாலும் கவலையாக இருக்காங்க, சர்ச்சுக்குள்ளேயே இருக்கிறவங்க கூட கவலையாக இருக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு மார்னிங்லேருந்து ஏதோ டிவோஷன்லாம் நடந்திருக்கு, ஏதோ பாட்டுலாம் நடந்திருக்கு, நிறைய மோட்டிவேஷனல் டாக்குறது. கடைசியாக என்னையும் பேச அழைத்திருந்தார்கள். அதில் ஒரு சில காரியங்களை நான் பேசி முடித்தோன்னே பல சிஸ்டர்கள் என்னிடத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப விரக்தியாக இருந்தோம், நீங்கள் இந்த கருத்தை சொன்ன பிறகு சர்ச்சில் வேலை செய்கிறது பெருமையாக இருக்குலாம் சொன்னாங்க. அப்போவே நினச்சேன், இங்கே பேசின மைய பொருளை சின்ன சின்ன வெளிச்சத்தில் சொன்னால் அந்த நிகழ்வுக்கு வராத பல செக்ஷன்கள் கூட அதை கேட்டு தெரிந்து கொள்வார்கள் என்கிற அடிப்படையிலே அவங்களிடத்துல நான் 3 விஷயம் சொன்னேன். நீங்கள் கோயில்லையே வேலை செய்கிறோம், இது பெரிய ஒன்றும் பென்ஷனபிள் ஜாப் இல்லை, பெரிய உலக பிரகாரமாக கிடைக்கிற பெரிய அளவில் சம்பளம்லாம் கிடைக்காது, டிஏ இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்காது, என்ன கோயிலுக்குள்ளே இருந்துக்கலாம், வீடு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அவ்வளோதான் தவிர மற்றபடி எல்லா சிரமங்களுக்கும் நமக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் மனுஷீகமான இந்த காரணங்கள் எல்லாம் சரி, ஆனால் யாரை கோயில் பிள்ளையாக கடவுள் தேர்ந்தெடுப்பார்? யாரை தன் பக்கத்திலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரோ அவர்களை கோயில் பிள்ளையாக கடவுள் தேர்ந்தெடுப்பார். யார் மூலமாக தன்னுடைய பணிகளெல்லாம் நிறைவேற்றினால் நல்லது என்று கடவுள் நினைக்கிறாரோ அவர்களை கோயில் பிள்ளையாக கடவுள் தேர்ந்தெடுப்பார். எந்த பிள்ளை உலகத்துல போய் இதெல்லாம் பழைக்க முடியாது. உலகத்துல இருக்கிற பல்வேறு விதமான தீமைகளை எல்லாம் இது தாக்கு பிடிக்காது. இது நம்ம கிட்ட இருந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிற பிள்ளைங்களை கடவுள் கோயில் பிள்ளையாய் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் தொடங்கினேன். சில பிள்ளைங்களை அப்பா அம்மா நீ நம்ம கூடயே இருக்கட்டும்பா, இவனுக்கு உலகம்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு வச்சுப்பாங்கல்ல. அது மாதிரி இப்படி யாரை தன் அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாரு தன் பணிகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கடவுள் கருதுகிறாரோ, இந்த உலகத்தினுடைய எல்லா கிரிமினலுக்கும் இந்த பிள்ளை லாய்க்கு இல்லை, உலகத்தினுடைய வேஷங்களும் மோசங்களும் தாக்கு பிடிக்க இந்த பிள்ளையால முடியாதுன்னு சொல்றவங்கள கோயில் வளாகத்துக்குள்ளேயே கடவுள் வைத்திருப்பார் என்று சொல்லி தொடங்கி முடிக்கும் போது அவர்களிடத்துல நான் சொன்னேன், அதாவது நாம பெருசா ஒன்றும் செய்யல, நம்ம ஒரு சாதாரண வேலை தான் செய்யறோம், ஒரு பியூன் மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஊழியத்திற்கு நீங்கள் உதவுகிறீர்கள். ஆலயத்துல நீங்க செய்யற எல்லா உதவியும், ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஆலயத்துல புல்பிட்ல ஏறி ஐயர் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சபையாரேன்னு பேசுறாரேன்னா அதுக்கு நீங்க தான் அடிப்படை. நீங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சாதான் அப்படி போய் அவர் நின்று தைரியமா தொடங்க முடியும். எனவே அந்த பிரசங்கத்துக்கு உங்களுக்கும் பங்கு இருக்கு. நீங்க பேசல, அந்த பிரசங்கத்தை நீங்க ப்ரிப்பேர் பண்ணல, அந்த பிரசங்கத்தை நீங்க யோசிக்கல, ஆனா அந்த பிரசங்கத்தின் மூலமாக ஒரு நற்செய்தி மக்களுக்கு போய் சேருதுன்னா அதுல பங்களிப்பு இருக்கு. நீங்க ஆலயத்தை திறந்ததுனாலதான், நீங்க பெருக்கினதுனாலதான், நீங்க தொடச்சதுனாலதான், நீங்க கரண்ட் பில்ல எல்லாம் ரெடி பண்ணதுனாலதான், புல்பீட்டை ரெடி பண்ணதால்தான், மைக்கை ரெடி பண்ணதுனாலதான் அவரால் இப்படி சொல்ல முடியும். எனவே ஊழியம் நேரடியாக செய்யாமல் ஊழியத்துக்கு உதவியாயிருப்பது கூட ஒரு ஆசீர்வாதமான ஒன்றுதான். எனவே வாரம் வாரம் திருச்சபையிலே நற்செய்தி விஷயங்கள் நடைபெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள் என்று கருதுங்கள். ஒவ்வொரு பாஸ்டரும் நான் சீனியர் செக்ஷன் ஆஃப் த சர்ச் என்றும், ஒவ்வொரு செக்ஷனும் நான் ஜூனியர் பாஸ்டர் ஆஃப் த சர்ச் என்றும் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அந்த திருச்சபையில் அற்புதங்கள் நடைபெறும். அதனால நாம் தாழ்ந்திருக்கிறோம், நாம சாதாரணமானவங்க நினைக்காதீங்க. எல்லா வேலைக்கும் ஈடான சிறப்பு கோயில் பிள்ளை வேலைக்கும் இருக்கிறது என்பதை அந்த கூட்டத்தில் சொல்லிவிட்டு வந்தேன். கேட்காத கோயில் பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குகிறேன்.